அப்பா பிள்ளையாரப்பா, என்னை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, கிறுக்குங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. ஆனா நான் எவ்வளவு பெரிய மேகங்கிறது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம 2 பேருக்கு தெரிய இந்த விஷயத்த உலகத்துக்கே தெரிய வைக்கணும். அப்படி தெரிவிச்சுன்னா உனக்கு 108 தாங்க உடைக்கிறேன். என்ன காப்பாத்து பிள்ளையாரப்பா. நீ மட்டும் என் வேலையை நிறைவேற்றி வச்சுனா நான் சொன்ன மாதிரியே 108 தாங்க உடைக்கிறேன். இதை 1 கூட குறைக்க மாட்டேன். நான் சாமி கும்பிட்டு கிடலா இருக்குதா? சும்மா சிரிக்கிறியே. நீங்க சாமி கும்பிடுறத பார்த்து நான் ஒன்றும் சிரிக்கல. அப்பதான் சிரிச்சேன். முருகர் கோவில்ல வந்து அப்பா பிள்ளையார் அப்பான்னு கும்பிடுறீங்களே, அதனாலதான். எது முருகர் கோவிலா? நான் எப்போ எதையும் கொஞ்சம் விவரமாட்டா செய்வேன். எனக்கும் தெரியும் இது முருகர் கோவில். ஆனா வேற யாரு? இவரோட அண்ணன். இவர்கிட்ட சொன்னா இவரு போயிடுச்சு அவர்கிட்ட சொல்லுவாரு. இதெல்லாம் சின்ன கனெக்ஷன் தான். என்ன போய் நினைச்சிட்டு இருக்க நீ? அப்பா பிள்ளையாரப்பா, இதெல்லாம் நீ எப்பதான் திருத்த போயோ? பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா. சரியான லூசு போல் இருக்கு. அப்பா பிள்ளையாரப்பா. என்ன இந்த ஆளு? Something wrong with him. தேங்காய் கடை வைக்கிறேன், பூக்கடை வச்சா பூக்கடை வைக்கிறேன், செருப்பு கடை வச்சா செருப்பு கடை வைக்கிறேன். எல்லாத்துலயுமே போட்டி தானா? நீ என்ன பண்ணி அதெல்லாம் பண்ணுவியா? நான் ஒரு ஏற்பாடு எடுத்துக்கிறேன். என்னாச்சு? ஐயோ, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படித்தாமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்வான். அவன் வண்டி என்கிட்ட விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கு சொல்லிட்டு போனா, போகும்போது அவன் வண்டியை விட்டு உன் வண்டியை எடுத்துட்டு போயிட்டான். உங்களுக்கு செய்யுமா? இது எடுத்து போமா, பின்னாடியே போன பிடிச்சலாம். போமா ஒரு 10 நிமிஷம் கொடுப்பியா? ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படி நிறுத்துறியா? நான் எப்படி போறது? யாருக்கு அறிவில்லைங்கிற? உனக்கு அறிவில்லையா எனக்கு அறிவில்லையா? யோ, உனக்கு முருகருக்கும் பிள்ளையாருக்கும் தான் அடையாளம் தெரியல. உன் வண்டி கூட அடையாளம் தெரியல. நீ உட்கார்ந்து இருக்கிறது என் வண்டி இல்ல. எது வண்டியா? இது எப்படி எடுத்து என்ன கேள்வி எப்படி வந்துச்சுன்னு? சரியான சாவுடாகி ஏறியா? ஓ காட், இப்பவே 9:50. நான் 10 மணிக்கு ஆல் இந்தியா ரேடியோல இருக்கணும். இறங்கி தொலையா வண்டியை பிடி. போச்சுட்டியா? கொஞ்சம் வாங்க, மூச்சை தர பாய வேலையை பார்த்துட்டேன். இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப பாழாக்கிக்கிறியே, இந்த சனியை விட்டு தொலைக்க கூடாதா? பாட்டு ஒருத்தனோட ஒரு நாள் பழனாலே மறக்க முடியல. இதோட 5 வருஷம் பழகிட்டா எப்படி மறக்க முடியும்? நீ கூட போடுற விட்டுட்டியா? எப்படி பாயிண்ட்? கெட்டு போறவங்கள திருத்திடலாம், ஆனா கெட்டு போகிறவங்கள முடிவு பண்ணவங்கள திருத்தவா முடியும் பாட்டி? தங்கச்சி வாயை திறந்துட்டா இனிமேல் தத்துவம் தான். ஏண்டா, உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நானா என்ன பார்த்தா பொறுப்பு இல்லாதவன்னு சொன்னேன் பாரு. ஏமா தங்கச்சி ரேடியோல போய் பண்ண என்னாச்சு? சாங் எல்லாம் எப்போ ஓகே ஆயிடுச்சு. வர 15ஆம் தேதி ரேடியோல கேக்குறீங்க. பாரு பொறுப்ப பாரு. ரேடியோ போட்டு இருக்காடா? இல்லைங்க ஐயா. சரி, நான் வாங்கி தர்றேன். வாங்கிட்டு இருக்குதா? சொல்லுங்க. என்கிட்ட இல்லைங்க. என்னடா இவ்வளவு யோசிச்சு சொல்றேன்? பாட்டங்க முதலாளி, புடி இந்த பணம் ரேடியோ புடி வாங்குற. 15ஆம் தேதி என் தங்கச்சி பாட்டை கேட்கற, என்கிட்ட வந்து பாடி காட்டுற. புரியுதா? ராஜா,
என்ன பாடுறா ராஜா? ஏய், இங்க பாடுறா. என்ன எங்க பாக்குறான்? நீ உருப்பட்டவ கண்ணா, என்ன பாருப்பா. ஏன்பா அப்பா முடி வெட்டுறதுக்கு சில்லறை எவ்வளவு கொடுத்து அனுப்பிச்சது? என்னையவே கிண்டல் பண்றியா? ஏய், வாயில இருந்து கையெடுத்துட்டு சொல்றா கண்ணா. எவ்வளவு கடன் சொல்லி ஸ்டெப் கட்டி வெட்டிட்டு சொல்லிச்சு. கடன் சொல்லி ஸ்டெப் கட்டி வெட்டிட்டு சொல்லிச்சா? இதுக்கு எதுக்கு துணி குனி திரும்படா. காலங்காத்தால கடனா ஸ்டெப் கட்டிங்க. இந்த பக்கம் திரும்படா, சளியம் பிடிச்சவன. என்னங்கடா இது? ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறீங்க. நீங்க கோழிக்கு கிராப் வெட்டணும், ரெண்டு முட்டையா போடுதுன்னு சொல்றாங்கண்ணே. என் கோழிக்கு கிராப் வெட்டி விடுக்கிற என் கோழிக்கு முதல்ல வெட்டுறா. இது சந்தை கடை இல்லைங்கன்னு, சலூன் கடை. அதனால தானே இங்க வந்திருக்கோம். உங்க மச்சான் கோழிக்கு கிராப் வெட்டி விட்டீங்க, 2 முட்டை போடுது. அதே மாதிரி என் கோழிக்கு வெட்டி விடுங்க. மச்சானுக்குன்னா வெட்டி விடுறீங்க, எங்களுக்கு வெட்டி விட மாட்டீங்களா? அப்படின்னு எந்த நாயிடா சொல்லிச்சு? நம்ம சந்தர்ப்பம் பண்ணுவேன்னு சொன்னாரு. ஐயா வாங்க, பெரியவங்களே வாங்க, சின்னவங்களே வாங்க. இந்த நாயோட நியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன பெரிய நியாயம் சொல்லியா? என்னையா உங்க குரலாம் பெரிய ரோகலையா போச்சு. நாங்க இங்க குடியிருக்கதா வேண்டாமா? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில எங்கிட்ட வந்ததே ஒரே ஒரு தலைதான். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் என்ன பண்ணி விட்டான் தெரியுமா? நான் கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா தினமும் 2 முட்டை போடும்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிவிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு கோழியோட வந்து நிக்கிறான். கோழிக்கு கிராப்பு வெட்டி விட்டா என் குடும்ப கௌரவம் என்னங்க ஆகுறது? ஆமா, பெரிய பாருங்க கோஆபரேஷன் குடும்பம். ஐயா, இவர் கத்தியோட வந்து ஆடை இல்லாம ஒரு டீ போடுன்னு சொன்னாரு. என் மானமே போனாலும் பரவாயில்லைன்னு கோமணத்தோட டீ போட்டு கொடுத்தேன். ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்டாட்டி எல்லாம் ஓடி போனத ஊர் புறம் தண்டா போட்டு சொல்லி விட்டாருங்க. என் மனசு புண்படுது. அதான் பழிக்கு பழி செஞ்சேன். ஓ அப்படியா? சேது, அன்னைக்கு நீ கோவலத்தோட வந்து டீ கொடுத்ததுக்கும் இன்னைக்கு ஒரு கோவலத்தோட ஓடி வந்து நியாயம் கேட்டதுக்கும் சரியா போச்சு. என்னடா உன் தலையில ரோடு போட்டிருக்க, கடனுக்கு வெட்டி விட சொன்ன, அதுக்காக இப்படியா வெட்டினா? எங்க அந்த பையன்? ஐயா வாங்க, அம்மா வாங்க, பெரியவங்க வாங்க. ஹலோ, என்ன விஷயம் சொல்ல? இத சாப்பிட. சாரி. என்னாச்சு உனக்கு? சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாலே என் கழுத்துல ஏறின தாலி அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே இறந்து போனதுக்கு அப்புறம் என்னால எப்படி இதுல சாப்பிட முடியும்? சாரிடி. ஆமா, அப்படி என்ன ஸ்வீட்டான விஷயம்? ஓ அதுவா, வர 15ஆம் தேதி என் பாட்டை ரேடியோல பிராட்காஸ்ட் பண்றாங்க. என்ன பாட்டு? ஏய், உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும்? இது என்ன பாட்டு பிஸ்கோட்? ஆமா, உனக்கு என்ன பாட்டு வேணுங்கற? கூப்பிடுவாங்க அண்ணாத்தியா? அண்ணாத்தா அண்ணாத்தா. யார் இவன் தான் உங்க அண்ணாத்தையா? நான் இல்லம்மா, அவர் பெரிய மேத ஜீனியஸ், அவர் பெரிய அறிவாளி. அண்ணாத்தா, ஹலோ அண்ணாத்தா. இந்த தான் அண்ணாத்தையா? இந்த வீட்டுல பாட்டு மாத்திரம் இல்ல, சரி என்னென்னமே வரும். 20 மணி வீடு. போய் பாரு. போறேன். ஏன் பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நாங்க என்ன புத்தக படிக்கிறீங்க? இது பாரதியா பாட்டு. நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். எந்த அருமையான பாட்டு அது? அத போய் இப்படி பாடி கெடுத்துட்டியா? நிறுத்து நிறுத்து. பாரதியார் பாட்டுல வார்த்தைகள் தான் மாத்தோட வழியா யாரு வேணாலும் எந்த ராகத்தை வேணாலும் பாடலாம். ஆனா மக்களுக்கு போய் சேரணும். இன்னொன்னு முக்கியமானது, நீ பாடின ராகத்தை விட நான் பாடின ராகம் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஏடா சொல்ற? கூடலையா? இலவசம் AUE மோட்டர் பொருத்தப்பட்ட வெட் கிரைண்டருடன் 40 ரூபாய் மதிப்புள்ள எவர் சில்வர் பாத்திரம் டிசம்பர் 20.
இந்த மாதிரி புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டியா என்ன மாதிரி வாத்தியாரமா வரக்கூடாது, போலீஸ்காரமாவா தான் இருக்கணும். பாரு, மாட்டுக்கு புல்லு வாங்கி போடியான்னு பணத்தை கொடுத்தா தனக்கு ஒரு புல்லு வாங்கி அடிச்சிட்டு நேற்று மத்தியானம் படுத்த மனுஷன் இன்னும் எந்திரிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது, தூக்கம் என்ன தூக்கம்? ஐயா, மூஞ்சி முகர கட்டையும் பாரு, 4 எலக்ட்ரிக் ட்ரெயினை முழுங்கிட்ட மாதிரி சவுண்டோட குறட்ட வேற, விட்டா தாமரை வரைக்கும் போகும். எந்திரிங்க எந்திரிங்க. என்ன கொஞ்சம் அசந்தப்படுத்த அதுக்குள்ள சுத்தி சோரை விட்டாங்க. ஆமா, இவர் பெரிய சலீமு, இவரை உள்ள வச்சு சுத்தி சமாதி எழுப்பிட்டாங்க. எந்திரிங்க. என்னது, பொழுது விடிஞ்சிருச்சா? ஐயா சலீமு, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் படுத்துக்கிறேன், மறுபடியும் எழுப்புவோம். இல்ல இடிச்சிருவேன். இந்தாங்க மத்தியான சாப்பாடு, கை செலவுக்கு 5 ரூபாய். எதுக்கு? காலையில பேப்பர் பார்த்தேன், அம்பத்தூர் ஃபேக்டரியில ஆள் எடுக்கிறாங்களாம். இருக்கட்டும், எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. எனக்கு ஆட்சேபணம் இருக்கேன். உங்களுக்கு தண்ட சோறு கொட்டி கொட்டி நான் அறுத்து போயிட்டேன். அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அம்பத்தூர் வேலையோட வீட்டுக்கு வர்றீங்க, இல்ல வீட்டுக்கே வர வேண்டாம். வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா. அப்ப நான் எங்க போவேன்? அங்க போய் படுத்துக்கிறேன். கோயில் சத்திரத்துல. தூங்குறதுக்கு சத்திரத்துக்கு போவீங்க, பொட்டிக்கிறதுக்கு இங்கதானே வரணும். அதனால வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வீட்டுக்கு வந்து சேரும் ஐயா. கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வீட்டுக்கு வரணும். அப்ப வெளியே போவானே, இங்கேயே இருந்துருவோம். ஏன்டா நாங்க பூ பறிக்கிறது? அப்பா, நம்மள இல்ல. ரகு, நீ எங்கடா போயிட்ட? வரமா பாய், குடி. அம்மா கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். பாய், குடிச்சாத தலையில கொத்து கொத்தா முடி முடிஞ்சிடும், அப்புறம் அசிங்கமாயிடுவேன். பாய் போயிடாத. இன்னும் என் திறமை நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, வந்து காட்டுறேன். ரகுக்கண்ணா, என்னம்மா? ஓடியா ஓடியா. என்னம்மா, ஸ்கூல் போட்டியா? ஆமா, நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த மத்தியான சாப்பாடு உனக்கு நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரிப்பா, எங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, இந்தி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு. இன்னைக்கு போய் அது என்ன பார்த்து வாப்பா. இந்த 10 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க. ஏண்டி, எனக்கு மட்டும் 5 ரூபாய், இந்த தடி பையனுக்கு 10 ரூபாயா? உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இது ஏன் குறைச்சிட்டேன்? வருஷத்துக்கு ஒரு வயசு ஏறிக்கிட்டே போகுதே. அப்ப இன்னும் 5 வருஷம் கழிச்சு வெறுங்கையோட தான் என்ன வெளியே அனுப்புவீங்க? ஆமா. ஏமா, அப்ப 5 வருஷம் கழிச்சு எனக்கு அப்புறம் வேணா? அத நான் செய்ய மாட்டேங்க, உன் பொண்டாட்டி வந்து செய்வா. இவன் கெட்ட கெட்டுக்கு ஒரு கல்யாணமா? ஏன், உனக்கு ஆச்சு இல்லையா? எனக்கு இருந்தா என்ன? அதானே. யாரது சிரிக்கிறது? கண்ணாடிக்காரர் பத்தி பட்டி வச்சிருக்கியா? அப்பா, நான் உன் புள்ள. கடைசி வரைக்கும் இந்த நினைப்பு இருந்தா சரி. என்ன திடீர்னு இப்படி பிச்சுட்டு கெட்ட பட்டாளி? அடடே, நீரா வா வா. யாரது புதுசா இருக்கு? நம்ம தெற்கு திரு துளசி பாட்டியோட பேத்தி. அவங்க பேத்தியா? நான் பார்த்ததே இல்ல. ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தா, அதெல்லாம் நீங்க பாத்துக்க முடியாது. ஆஹா, எங்க வந்தீங்க? இவ ரேடியோல பாடின பாட்ட உங்க புள்ள அந்த மிஷின்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அதை கேட்டுதான் வந்தோம். அவன் 10வது படிச்சிட்டு இருக்கும் போது ஜிடி நாயுடு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாரு. அத போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நானும் அவரை மாதிரியே பெரிய விஞ்ஞானியாக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காமா. அவனை யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. இத்தனைக்கும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேற படிச்சிருக்கான். அவனை பார்த்து எல்லாரும் லூசுங்கிறாங்க, முட்டாளுங்கிறாங்க. இதையெல்லாம் ஒரு பெத்த தாயால எப்படிமா தாங்கிக்க முடியும்? நம்ம ஊர்ல நல்ல திருடுறவங்களையும் அழகா பொய் பேசுறவங்களையும் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அவங்கள லூசுன்னு தான் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்கம்மா. உன் பேரு என்னம்மா? சீதா. நல்ல பேரு, அடிக்கடி வந்துட்டு போம்மா. மீரா, கூட்டிட்டு வா. வா வாங்க. நல்ல புருஷன், நல்ல புள்ள. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ரெண்டும் நல்ல கடங்காரனுங்க மாதிரி. என் தலை எழுத்து. இது என்ன தலையில? சோத்துலயே இருங்க. எதுக்கு பழையற? எப்பா, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கப்பா. சாயங்காலம் வரதுக்குள்ள 2 பேரும் வேலையோட வரணும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். அப்பனு மகன் நல்லா பூம் பூம் மாடு மாதிரி பழைய ஆட்டுங்க. என்ன மதுரத்தம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா அண்ணே. என்ன புருஷன் புள்ள 2 பேரையும் வெளியே தள்ளிவிட்டு வீட்டுக்கு பெரிய பூட்டா போட்டு பூட்டி இருக்கீங்க? அதே வேற ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரையும் ஒன்னா வீட்டுக்குள்ள விட்டோம்னா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. நான் சம்பாரிச்சு வாங்குனது இந்த வீடு, அது ஒன்னாவது உருப்படியா இருக்கட்டும் தான் இவங்களை வெளியில விட்டுருக்கேன். அப்படியா? சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட தான் சொல்றான். யோ வாயா அப்படி. ஏயா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக சும்மா போற பொம்பளைய கலர்ற? அதை விடு கிருஷ்ணா. நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியே, இப்ப உன் நிலைமைய பத்தியா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற?
அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது, என் கூட லண்டன் வந்துருங்களே. நாங்க நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர் வடிச்சுதா இங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இந்த மூதேவி பிறந்தான். அன்னைக்கு பிடிச்ச சனி இன்னைக்கு விட மாட்டேங்குது. இப்ப வேலை வெட்டி இல்லாம வெறும் பயலா சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்ணா, அந்த வெள்ளக்கார அம்மாவை சும்மா சொல்லப்படாது. ரூபா நோட்டு கட்ட கட்டையா 1ஆம் தேதியானா என் கையில வச்சு திருப்பாங்க. அதை விட தினம் டியூட்டி முடிஞ்ச உடனே சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு என்ன மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு 10 ரூபா டாட்டா கொடுப்பாங்க. அப்பா இதோட இருக்குங்க, இதுக்கு மேல பேசுறீங்க நின்னுங்க, உங்க மழையா போகும். வாங்க வாங்க, நான் மட்டுமா இவன் கூட சேர்ந்துட்டியா? இனிமே சவரம் தான். குடுமா பாவமண்ணா முன்னாடி இப்படி வச்சிருக்கோம். இவ்வளவு தெரியாம போச்சு. என்ன விடுதமான எக்ஸசைஸ் மேல பாரியா? மேலையா? கிண்டலா? அந்த பாரியா? அடடே, நம்ம தோஸ்து. ஹலோ, குட் மார்னிங். என்ன உத்தரவு பாத்தியா? அந்த காலத்து ஆட்சியர் சீதா பிராட்டிக்கு கல்யாணம் கொண்டு போச்சான். இந்த காலத்து ஆட்சியர் இந்த சீதாவோட படையை கொண்டு போயிடுச்சு. காலம் அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேறி போச்சு. இத பாரு, நீ மழைக்கிறதையோ எங்க குதிக்கிறதையோ ஒரு பொருளும் கிடையாது. அதை வாங்கணும்னா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். ஆஹா, மூளையை பத்தி நீ என்கிட்ட பேசுறியா? உனக்கு உதவி செய்ய வந்த மாதிரி என்ன கவலைப்பட்ட நீ? இப்ப என்ன அந்த படம் உனக்கு என்ன நீ விளையாடுறியா? நீ சரி புரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவுதான் விட்டு இருக்குல்ல, நானே வைக்கிறேன். எங்கிட்ட யாரை காட்ட நீ? போட்டேன் ஜாக்கெட் மட்டும் போடுது. என்ன கேட்டுங்க, எனக்கு புடவை வாங்கி கொடுங்களா ப்ளீஸ். இந்த ரகராமட்ட வேலையை காட்ட இப்ப என்ன செய்யறேன் பாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறானா? ஏமாத்துற நீ. இப்ப பாரு, புடவை பண்ணால போட வைக்கிறேன். அப்படி போட ஐயோ என் பேண்ட் உள்ள போடு, வண்டிக்குள்ள போடு. ஏமா இருக்கிற நீ? ஐயோ வீட்டு தெரியாத இருக்கிற நீ? ஏமா பாட்டு அப்படி வீட்டுல போறது பாட்டு சுத்திக்கிறேன். அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க ஆம்பளை இப்படியே போலாம், நான் பொம்பளை இப்படியா போறது? ஆள விடுங்க. இந்த பொம்பளை எப்ப இப்படித்தான் பதிவு செய்ய போறோம், அதுக்கு பதமாயிடும். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படின்னா என்ன டீச்சர்? அப்படின்னா தன்னுடைய மகனை பத்தி மத்தவங்க பெருமையா பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் அந்த தாய்க்கு அவனை பெற்றதை விட பெரிய சந்தோஷம். அது சரி. என்னப்பா, ஊரில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒழுங்காத்தான் பாடம் கத்துக் கொடுக்குறீங்க, ஆனா உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் கத்துக் கொடுக்க தெரியலையே. இத சொல்றதுக்காக தான் இங்க வந்தியா? அப்படி என்னமா தப்பா சொல்லிட்டேன்? அங்க பாருங்க இந்த கூட்ட. இஞ்சானத்தை வளர்க்க போறண்டி, வேளாட்டான விருந்து கழிச்சு காட்ட போறண்டி, அஞ்சானத்தை அழிக்க போறண்டி, சக்தியால ஆயுள் நிறுத்தி பண்ண போறண்டி. ஏமா இப்படி தெரு பூரா கோலம் முடிச்சிருக்கே, எப்படி போவாங்க? ஊர்ல இந்த ஒரு தெருவா இருக்கு, யாருக்கா இருந்தா வேற வழியே போங்களே. ஏமா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்ப போய் வேற பக்கம் போக சொல்றீங்க? கோலத்தை பாருங்க, உங்களுக்கு மிதிக்கணும்னு தோணுச்சுன்னா மிதிச்சுட்டு போங்க. மனசு வரல, இருந்தாலும் வேற வழி இல்ல, தள்ளிக்குங்க, தாண்டி போயிடுறேன்.
பாட்டி குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்க சொன்னேன், என்னாச்சு? ஐயோ, சாந்தி முகூர்த்தத்துல என்ன நடந்தது? எழுதுங்க, எழுதுமா. வயசுல வயசுல யாராவது கிட்ட என்ன கேட்டு வயசு இல்லாம போச்சு. கோச்சிக்காத மாப்பிள, என்னத்த கோச்சிக்காத? இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்கள் எல்லாம் 1000 ஏக்கத்தோட 1000 ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க. அந்த சமயத்துல ஆம்பளையாப்பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்ம தப்பா நினைச்சிடுவாருங்க. அட மடையா, புருஷன் விளையாட்டுன்னா எவ்வளவு இருக்குது, அநியாயம் இப்படி சாந்தி முகூர்த்தம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு விவரமா சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் வாங்கிட்டு ஆசையா அல்வா வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன். அல்வா, பூ, பழம் எல்லாம் வாங்கியாச்சு, எதையும் மறக்கல. இன்னைக்கு ஒரு அஸ்த அஸ்த வேண்டித்தான். எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு உன்னை என்ன பண்ற பாரு. அப்பதான் தெரிஞ்சது இது பகுதி பம்பலன்ட்டு. அப்ப அம்மா இருப்பா சீதா தெரிஞ்சது மானமே போயிருப்பா. நான் சமாதானப்படுத்துறேன். அம்மாடி எனக்கு தெரியும் இந்த கப்பல் கோச்சிக்க மாட்டேன்னு இல்லையா? இது ஒண்ணும் கொஞ்சம் எடுக்க. கோவம் வருமா? நான் ஆம்பளை, அப்ப எனக்கு கோவம் வரும். முட்டைகளுக்கு மேல முட்டை ஒழுங்குறது ஏண்டி? பட்ன புருஷனுக்கு வெறும் வெங்காயமும் வெத்து சோறும், நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மிலிட்டரி ஹோட்டலையே உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கட்டின புருஷன் ஒழுங்கா இருந்தா தான் ஒழுங்கான சாப்பாடு போட முடியும். நீங்க பண்ண தப்புக்கு இதுவே அதிகம். வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? வேலை வெட்டி கிடைக்கலங்கிற வேதனையில அப்பப்ப லேசா தண்ணி அடிக்கிறேன். இது ஒரு தப்பா? அந்த கண்டாவியை தான் கைத்திட்டு இருக்கேன். பின்ன வேற என்ன கன்றாவி? வேற என்ன கன்றாவியா? ஞாபகம் இல்ல? கொல்ல பக்கம் ஈரப்பாவாடை பக்கத்து வீடு. என்ன மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்றீங்க? கண்ணை தொடச்சுக்க. தப்பு இதுவும் நடந்து போச்சு. இதுக்காக கூச்சல் போட்டு ஊரை கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்லை? பழசெல்லாம் மறந்துட்டியா? நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன், வீடு வீடா மாப்பிள்ளை தேடி. சரி, அதை விடு. உள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் குடும்பத்துக்கும் கேவலம், என் குடும்பத்துக்கும் கேவலம். கண்ணை தொடச்சுக்க. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. சட்டுன்னு உள்ள போ. அப்படியே மலர நினைவுகள்லாம் மலருது. நான் வந்ததுக்கு பதிலா அவன் புருஷன் வந்திருக்கணும், உங்களை அங்கேயே பின்னி எடுத்திருப்பான். ஐயோ ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? கையெழுங்க. அங்க என்ன நடந்ததுங்கிறதா நான் பார்த்தேனே. இங்க என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த தண்ணி சோறு கூட உங்களுக்கு கிடையாது. கஷ்டம். உனக்கு அவளை இருந்தா எனக்கு அவளை இருக்கும். இந்த பச்சை பயிர் வாடி போகுது. தண்ணீரை திறந்து விடுங்க. இந்த பச்சை பயிர் வாடி போகுது. மரத்துல மரக்கிற மரியாதையா பார்த்து இருக்கு. முக்கியமா ஆராய்ச்சி பண்ணல, சும்மா மூட கத்துக்கிட்டு.
நிறுத்துங்க. ஐயா, வெறும் வயசோட தூங்கும் போதே உனக்கு இந்த கொழுப்பு இருக்குது. உனக்கு ஒழுங்கா சோறு இருப்ப என்ன ஆகும்? மூச்சு முகக்கட்டையும் பாரு. ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது துப்பு இல்ல. புடிச்சமா காலையில போட்டுக்கிட்டு இப்ப நான் மூணு இல்ல மதிய காலையில உங்களுக்கு முடியலன்னா எனக்கு என்ன? ஐயோ சரிப்பட்டு வராது. பூ வாங்குறீங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பூ கொடுனா கொடுத்துட்டு போக வேண்டியதானே. புதுசா கல்யாணம் ஆனாங்க, பழசா கல்யாணம் ஆனாங்க, எங்களுக்கு தெரியாது. என்னமா சொல்லிட்ட இப்படி வள்ளுங்கிற? நான் ஒரு முழமை வாங்குவேன், 2 முழமை வாங்குவேன். அது ஏன் இஷ்டம். நீ என்ன கேக்குறது? ஏமா வயசு ஏத்த புத்தி வேணா? 40 வயசு நாயகனம் வருவாங்க. ஆனா உனக்கு இப்ப தேவை பிடிச்சிருக்கு. இப்ப உனக்கு மட்டும் பூவா முக்கியம். நீ பாட்டி பூவா கல்யாணம் செஞ்சிய வீட்டுல சின்ன வயசுல மாட்டேன்னு தெரியல. அவளுக்கு பூவா குழந்தை உனக்கு என்னமோ உன் சம்பாத்தியத்துல நான் பூ வாங்கி வச்சிட்ட மாதிரி உனக்கு கோவம் வருது. உன் பொண்டாட்டிக்கு பூ வேணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பா. கெட்ட கடமைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். 10 குறைக்கு உங்க 2 பேரும் உட்கார வச்சு சோறு வேற போடுற. அதுவே தண்டம். இப்ப பூ வேணும்னு கேட்பேன், அப்புறம் புடவை வேணும்னு கேட்பேன். நான் எங்க போறது? அப்போ நான் வேலை இல்லாம இருக்கிறத குத்தி காட்டுறேன் இல்லையா? அப்பா, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா பழமொழிதான் பெருசா சொல்றாங்க. ஆண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்ட்டு வேலை வெட்டி எல்லாம் இருக்கிறாங்க. பரவாயில்ல இந்த வீட்டுல மழை எல்லாம் போச்சு. சீதா நீ கவலைப்படாத. இது என்ன பூ தூ எனக்கு மட்டும் வேலை கட்டிட்டா உனக்கு கூட நிறைய பூ வாங்கி தரேன். என்ன நீங்க சம்பாரிச்சுதான் எனக்கு பூ வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. அந்த ரோஜா செடியில ஒரு பூ போட்டு அதை உங்க கையால பறிச்சு என் தலையில வச்சா அதுவே எனக்கு போதும். சீதா இதோ வந்துட்டேன் ஆத்தா. என்னத்த? ஒண்ணு இல்லம்மா, அம்மியில 2 தேங்காய் பத்த வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் அரைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு அப்பவே பூ வாங்கி வச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மருமக மட்டும் இல்லம்மா, என் மகளும் நீதான். எம்மடி, என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும்னுதான். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கடா. சீதா சீதா நாட்டுல வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா வீட்டுல கரண்ட் கூட கட்டாய போகுது. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்தியாவில பிறந்திருக்க மாட்டேன். அது ஜம்மு இருந்தா இந்தியா பண்ணாலும் சரி அது ரஷ்யா தான், இல்ல விஜயனா பண்ணாலும் சரி அது அமெரிக்கா தான். இந்தியாவை காணாம ஏங்க உங்க ஃபியூச்சரை பத்தி என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? ஆமா உங்களுக்கு தான் பாக்கி. நான் வேலை இல்லாம இருக்கிறத நீ குத்தி காட்டுற இல்லையா? ஐயோ அதுக்கு இல்லைங்க. வேலை தப்பி தவறி வேற எவனாவது உங்களுக்கு வேலை கொடுத்தாலும் நீங்க போய் செய்யாதீங்க. ஏன்? எதுக்குன்னா என் புருஷன் யார்கிட்டயும் கை கட்டி நிக்க கூடாது பாருங்க, அதுக்குதான். அது சரி, தினமும் முந்தானியே பிடிச்சிட்டு வந்துட்டு கண்டு சாப்பிடணுங்கிற இல்லையா? ஐயோ அப்படிங்க. வேற எப்படி? ஏன் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்த மாதிரி சொந்தமா ஒரு தொழில் செய்யக்கூடாது? சொந்த தொழில் தானே. நானும் யோசிச்சேன். நீ சொன்ன மாதிரியே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு அம்மா கிட்ட பணம் கேட்டேன். அது அம்மா என்ன சொன்னா தெரியுமா? நீ உருப்படாதவன், எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், ஏதாவது வேலை விட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் பொருளாதாரம் தேவைப்படுமா? அது சரி, அதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? அது சரி, நீ கொடுக்க போறியா? எப்படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும். நம்ம 50,000 போட்டாலும் பேங்க்ல 50,000 கடன் வாங்கலாம். அதெல்லாம் சரிப்பட்டு ஆகுமா? இத பாரு, உங்களை யாரும் நம்ப தயாரா இல்ல. ஒன்னாவது போகட்டும், நான் யாருன்னு தெரியும். என்ன அப்படி பாக்குற? 2 லாட்டரி சீட்டு வாங்கிட்டேன், அதை நம்பி தான் சொல்றேன். என்ன வெயிலு, என்ன வெயிலு. இப்படி குரட்ட விடுறான், தலைகளை கொடுத்துருக்கான். அம்மா மீரா, மீரா, டவுன்ல மாணிக்க மாமாவை சந்திச்சேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து பேசி முடிவு பண்ணி வச்சிருக்காரா. வர்ற தை மாசம் ஒரு நல்ல செய்தியோட வர்றேன்னு சொல்லியிருக்காருமா. நீ இந்த பழசெல்லாம் போட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு குழப்பிக்காத. ஆமாமா, யார் அவன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கான், தீவட்டி தடிய? அவரா? உங்க பழைய சிநேகிதரா?
குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டு இனிய வேலைக்கு போயிட்டாரா. ம். இப்ப உங்களை பாக்கணும்னு வந்திருக்காரு. போலீசாமியாரா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே இல்லையே. மலைப்பாம்பு பெருமூச்சு விடுற மாதிரி விடுறா. ஏண்டா சொல்லி ராஜா, பாட்டி நீ பணத்தை வாங்கிட்டு வந்தியே என் பேத்திக்கிட்ட தவறு முடி வாங்கி தரேன்னு. என்னடா ஆச்சு? அவன் என் உயிரை வாங்கறா. இது உனக்கே நியாயமா? ஒண்ணு பணத்தை கொடுக்குது, இல்ல தவறு முடிய கொடு. தவறி முடிய ரெடி. நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். சரிதான், கடைசி வாட்டி ஜாக்கிரதை. யா. யா. அப்பா, என்ன இதை பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க சாப்பாடு எடுத்து வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்கப்பா சாப்பிடலாம். ஆஹா, என்ன சாப்பாடு? தாடி எங்கே? என் தாடி எங்கே? இதோ இங்கே. யாரு யாரு? ஏண்டா என் வீட்டு சோத்த தின்னுட்டு ஏன் திண்ணையில படுத்து தூங்கிட்டு என்னையவே யாருன்னு கேக்குறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்க கிளம்பி இருக்கீங்க? இதோ பாரு, தாடிய காணும் தலைமுடிய காணும்னு கத்துன கழுத்தையே காணும். மரியாதையா இறங்கி ஓடு. சாமி கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஐயோ, சாப்பாடு எனக்கு வேண்டாம், வயிறு ரொம்ப இருக்கு. வராங்க, நான் வராங்க, வராங்க. யா. எந்த பொம்பளையுமே தன் புருஷனை 4 பேர் பெருமையா பேசணும்னு தான் நினைப்பா. அதே மாதிரி தாண்டா எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் சரி, வெளியில முட்டாள்தனமா நடந்துகிட்டா கூட கட்டின பொண்டாட்டிக்கு முன்னால தன்னை பெரிய அறிவாளின்னு காட்டிக்கணும்னு தான் ஆசைப்படுவா. அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நீ அவகிட்ட நடந்திருக்கியா? இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப என்ன பண்ணுங்க? அவ்வளவு சரிங்க இல்ல? 1000 தான் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தாண்டி. பிறகு கூட தன் தேவைக்கு திறன் தான் சொல்லுவான். ஆனா அதெல்லாம் நியாயமாயிடாது. அதுக்காக கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்ற 10ஆம் வசதித்தனமான பொண்ணு இல்லனா. மண்ணு எப்படியோ அதுல வளர பயிரும் அப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே குட்டையில உருண மாட்டேங்குதான். ஒருத்தர்கிட்ட முன்கோபம் இருந்தா இன்னொருத்தர்கிட்ட முரட்டுத்தனம் இருக்கும். அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு கெட்டவங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட ஆம்பளையும் அவங்க போட்டிலே போய் மாத்த முடியும். அது இந்த மண்ணுக்கே உள்ள சிறப்பு. இது ஒண்ணு சிறப்பு இல்லடி. காலம் காலமா ஆம்பளைங்க பொம்பளைங்க அடிமைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் இது. படிச்சுதாங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறது. நீங்க என்ன புரிஞ்சுக்கல. என் புருஷனை திருத்தறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ண, என்னால முடியல. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஒரு வேலை விட்டு இல்லாதவங்களோட கூட வாழ்ந்துடலாம். ஆனா வெட்டி வேலை செய்யறவங்க கூட வாழ முடியாது. அப்போ எதிர்காலம் அதை பத்தி இனிமே யாரும் கவலைப்பட வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோம் அது போய் நடக்கட்டும். ஜோசியம், ஜோசியம், கிளி ஜோசியம். வணக்கம் ஜோசியரையா. வணக்கம், வணக்கம். ஆச்சரியமா இருக்குதே. வழக்கமா ஜோசியக்காரங்க அழுக்கு ஜிப்பாவும் அழுக்கு துண்டும் தான் போடுவாங்க. நீங்க பலபலப்பா ஜபர்தஸ்தா இருக்கீங்க. அதுக்கு காரணம் நம்ம வாடிக்கைக்காரங்க எல்லாம் பெரிய சினிமா ஸ்டாருங்க. அப்படியா? இத பாருங்க, அமலா இந்தி மார்க்கெட்ட பிடிக்கும் பிடிச்சிடுச்சு. அதுக்காக வாங்கி கொடுத்த சட்டை என்ன? பட்டு சட்டை. அண்ணன் மோகன் பெரிய வீடா கட்டுவாருன்னு கட்டிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்தா அங்க அவசரம். நீளமா தான் கொடுத்திருக்காரு. அண்ணன் ரஜினிகாந்த் ஹாலிவுட்டுக்கு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக வாங்கி கொடுத்த பட்டு வட்டி தான். அப்படிங்கப்பா. வெள்ளியாள மூர்த்தி வெளிநாடு போவாருன்னு போயிட்டாரு. அதுக்காக அவர் வாங்கி கொடுத்ததுதான். புரிஞ்சு போச்சு. அவர் என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு புரிஞ்சு போச்சு. ஜோசியரையா, உங்களால ஒரு காரியம் ஆகணும். நாங்க இப்படி உட்காருங்க. அடே அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஜோசியர்ன்றது நம்பவே முடியல. என்கிட்ட என்னங்க இருக்கு? எல்லாம் நமக்கு ஒரு சீட்டு எடுத்து புரட்டினா போதும், உங்க ஜாதகமே தலைகளா பொருளும். அப்படியா? அப்ப தயவு பண்ணி என் பையன் ரகுராமன் பேருக்கு கிளிய விட்டு ஒரு சீட் எடுக்க சொல்லி படிங்க. எக்கம்மா புலேபகாவலி விக்ரமாயிட்டா வெளியவாடா. யோகமான பையனுக்கு வேகமா வந்து ஒரு சீட்டு எடுத்து போடுறாங்கன்னு. கிளி கிளி, ஐயோ என் கிளிய போன போயிட்டு போச்சு. கிளி போச்சு, கிளி போச்சு.
ரகராங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொன்னேன். என் கிளியவே போன வச்சுட்டு போயிடுச்சு. ரொம்ப யோகமான பிள்ளை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே ஒரு பையன். இது ஒண்ணு போதும்னே. முட்டாளுங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. சொன்னவங்க ரகுராமா சௌக்கியமா? என்ன மாதிரி வயக்காடு வரப்படி வேலை செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏதோ 4 எழுத்து படிச்சுட்டோமே காலரை தூக்கி விட்டு தலை கால் தெரியாம ஆடின. இன்னைக்கு நிலைமை என்ன ஆச்சு? உன் பொண்டாட்டி கோச்சேரி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. போயா எதுக்கல பார்த்துருக்கீங்க? உங்களை பார்த்து ஒண்ணு பிடிக்கல. சொன்னாங்க. இந்த பாலை போட்டு கொண்டா. என்னது? சொன்னதை செய். இது விட்டவன் மாத்திரை நான் மட்டும் தான் சாப்பிடணும். சீக்கிரம் போ. என்னடா அது? அம்புட்டும் வைட்டமின் மாத்திரனே. யாரு கொடுத்தா? நம்ம கிறுக்கண்ணே. அவனுக்கு மட்டும் அம்புட்டையும் பால்ல போட்டு சொன்னான். அடையா நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் புஷ்டியா இருக்கவனா? ஆமாண்ணே. அந்த கிறுக்குன்னு மட்டும் ஒன்னே ஒண்ணு போட்டுட்டு மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கொடு. சரிண்ணே. இதுலயும் ஒண்ணு போடு. போ. யார் வருது பாத்தியா? நம்ம காலேஜ் பாட்டு நிச்சயதாரமாச்சு. ஹஸ்பண்ட கோர்ட்ல முட்டாள்னு சொல்லிருக்கா. அப்படின்னா என்னடா அர்த்தம்? இடம் காலியா இருக்கு, யாரும் வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம் அர்த்தம்டா. போடலாங்கிறியா போட்டுருவோங்கிறியா? போடுவா. அறிவாளி சொல்ல சொல்டா. சொல்லுடா. சொல்லுடா அறிவாளி. சொல்லுடா அறிவாளி. சத்தமா சொல்டா. நான் அறிவாளி. சத்தியமா நான் அறிவாளி தான். அடிக்காதா அறிவாளி. சாகத்துக்கு முந்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு முந்தி ஊர்ல 1-2 படம் என்ன பார்த்து முட்டான்னு சொன்னான். ஆனா இப்போ என் பொண்டாட்டி கோட்டு இந்த ஊருக்கு முட்டா சொல்லிட்டாங்க. திருப்தி தானே? இப்ப கேட்கறேன், நான் முட்டாவா? சொல்லு. ஆயிரத்தி பேச உங்ககிட்ட வச்சு வாயில நீ பேசணும். அவ்வளவு சமத்து கறிக்கும். கூட வழியில போச்சு. இந்த நேரம் பார்த்தா பவர் கட்டாகணும். ஏமா இது உண்மைதானே? நீ தற்கொலை பண்ணிக்கிறதுனால ஊர்ல எல்லாரும் உன்னை புத்திசாலின்னு சொல்லிடுவாங்களா? சொல்லுடா. கோர்ட்ல அவன் பொண்டாட்டி அவனை முட்டான்னு சொன்னா அந்த அவமான தாங்காமத்தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு இன்னும் உன்னை கேவலமா தான் பேச போறாங்க. இதுக்காகவா நான் உன்னை பிள்ளையா பெற்றேன்? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கேவலமா பேசும்போது கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளை பெரிய ஆளா வந்துட மாட்டானாங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீ எதையாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாடா? நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இந்த முடிவுக்கு வந்த?
உன் பொண்டாட்டி மட்டும் இல்லடா, இந்த ஊரே உன்னை புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு நடந்து காட்டு. அதுதான் ஆம்பளைக்கு அழகு. அதை விட்டுட்டு சாகணும்னு நினைச்சீங்கன்னா எங்கேயாவது போய் செத்து தொலை. என் கண்ணு முன்னால வேண்டாம். நான் பெற்றது ஒரே புள்ள, அதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு போற. போடா. அப்போ உங்க பொண்ணுக்கு அந்த பையனையே முடிச்சிடலாம்னு சொல்றீங்க? ஆமா ஓய், இன்னும் நாள் கிடத்துறது அவ்வளவு நல்லா இல்ல. ஜாதகம் எல்லாம் பொருத்தமா இருக்கும்போது பேசி முடிச்சிட வேண்டியதானே. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம். நீங்க சொன்னதை நான் அங்க அப்படியே சொல்லிடுறேன். சரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு வைங்களேன். பக்கத்தூர்ல மறைக்கலா? ஆமா. ஓடி போன பொண்டாட்டி எப்படி இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட முண்டா, நீதான் உன் பொண்டாட்டியவே நினைச்சுக்கிட்டு பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்க. அவ என்னடான்னா, அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாவுக்காக அப்படின்னு பால்காரனோட சேர்ந்து டூயிட் பாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு அப்பவே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கரெக்டே, டீ எடுங்க. பாப்பா, சௌக்கியமா இருக்கியா? இனிமே வெளியே திரும்ப போறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கமா. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பாக்குறதுக்காக எப்பவும் வருவாங்க. வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊரு. கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா? எதுக்கு? சக்கரை கொஞ்சம் போடுறேன். எந்திரியா? ஏன் மாமா, ஒரு மாப்பிள்ளை நான் இருக்கும் போது பக்கத்து ஊர் மாப்பிள்ளையா? அப்படி என்கிட்ட என்ன மாமா வீக்கு? உங்ககிட்ட எல்லாமே வீக்கு தானடா. ஏதோ என் பொண்டாட்டி கூட பிறந்தவனாச்சேன்னு முதல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பேப்பர் காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. ரெண்டாவது ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், மளிகை கடைக்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். மூணாவது என் சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சேன், பால்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறவன் என்ன தப்பா நினைப்பான்டா. போடா நாய். என்ன விட்டுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துருவியா? எப்படி நடக்குன்னு பாக்குறேன். தப்பு பண்ண போது வாங்கயா. வர்றான் பத்தியா? அவனும் வர்றாயா? இவர மாடிக்கிட்டாங்களா ரெண்டு பேரும்? இன்னைக்கு தான் பிடிச்சிருக்கு ஊராச்சு. யோ மானகட்ட மாமா, நான் சொன்னதுக்கு என்னமோ மூக்கு மேல கோவடிக்க. இப்ப பாத்தியா கையும் கிளம்பா பிடிச்சிட்டேன். இதுக்கு என்னங்கிற? கல்யாணத்துக்கு காசு வேணுங்கிறதுக்காக பெத்த பொண்ண நாலு வாடகைக்கு அவர் வாடகைக்கு விட ஆரம்பிச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இன்னும் ஊரே உங்க ஊரு சைக்கிள் கடையை விட கேவலமா போச்சு. ஏய், இங்க வாடா, என்னய்யா? போலாம். என்னடா? ஐயோ நானே இறங்குனதில்ல. காசு பணம் இருந்தா கை நீட்டிடுறதா? கேளுங்க எந்த நியாயத்தை. ஏய், முதலாளி, ஒருத்தர வேண்டாம் மிரட்டி நடந்ததை மறைச்சிடலாம். ஆனா இந்த ஊரையே மிரட்டி வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னையா அவர்த்த கேட்டுக்கிட்டு? மாப்பிள தம்பி இங்க இருக்காரு, இவர்த்த கேட்டா போச்சு. வாங்க தம்பி, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தம்பி இந்த அசிங்கத்தை. மாப்பிள வரதட்சணையே வாங்காம கட்டிக்கிற போற மாப்பிளைய பார்த்திருக்கேன். பொண்ணு நொண்டியா இருந்தாலும் குருடா இருந்தாலும் அதை ஏத்துக்கிற மாப்பிளைய பார்த்திருக்கேன். ஆனா இன்னொருத்தன் வச்சிருந்த பொண்ண கட்டிக்கிற போற மாப்பிளை இப்பதான் பாக்குறேன். ஆனா நீங்க பெரிய தியாகி மாப்பிள.
இது உனக்கே அடுக்குமாடா. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? என் பொண்ணு வாழ்க்கையில ஏண்டா இப்படி விளையாடுற? மாமா வாய மூடுறா. ஏன் வாய மூடலாம்? மாப்பிள்ளையோட வாய மூடலாம். இந்த இருக்கார மாப்பிள்ளையோட அப்பா வாய மூட முடியுமா? சொல்லியா, வாயில என்ன எலி குஞ்சா முடியிருக்க? கட்டின பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த வக்கீலான பையன் நீ பேசுறியாடா? பொண்ணு பெத்தவங்களுக்கு தாண்டா தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம். அப்பா, மான ரோஷம் எனக்கு இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். அதெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இங்கே நில்லுங்க. அப்படி போடுறா ராசா. ஏய், மான ரோகம் என் கூட வாங்க. வந்து என்ன நடந்ததுன்னா, தம்பி, உங்க மேல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும், அதை விட அதிகமா என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஊர்க்கார பசங்க வாயை எப்படி மூடுறதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த ஊர்கார வயல்களை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சாவுட்டு போனா கூட கருமாதியப்ப இலையப்ப போடுவான்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா உங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போங்க. பண்றியா? கொன்னுடுவேன். என்ன அநியாயம்? நான் யாருக்கிட்ட சம்பாதிக்கிறேன்? 4 காசு சேர்த்தா இனிமே பொண்ணு உடுப்புன்னு சொல்லிட்டாங்க. வரப்போறவ எனக்கு உதவியா இருப்பானோ இல்லையோ, உனக்கு உதவியா இருப்பான்ல. அப்படியா அனுப்பான். சந்திரா, சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்க? டேய் சந்திரபாபு, ஒரு டீ குடுறா. காசு கொடு. கடன் தான், கடன் இல்ல. டேய், நான் உன் தாய் மாமன்டா, அதனாலதான் இல்லங்கிறேன். கடன் அன்பை முறிக்கேன். நம்ம அன்பு முறிய கூடாதுன்னு தான் கடன் இல்ல. டேய், நீ எனக்கு தான் மரியாதை கொடுக்கல. நான் கட்டி இருக்கிற பட்டு வேட்டி, கையில போட்டிருக்கிற மோதிரம், இதுகளுக்காவது மரியாதை கொடுறா. ஆமா, உள்ளார மோதிரம் எனக்கு தெரியாது. அந்த பண்ணையாரு கல்யாணம் அன்னைக்கு ஒரு பட்டு வேட்டி பட்டு துண்டு எடுத்து கொடுத்தாரு. அவன் பந்த கால பிரிச்சு 10 நாள் ஆச்சு. நீ கட்டின வெட்டி இன்னும் அவக்கான தர்ற. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு, சுடுதண்ணிய மூஞ்சில ஊத்துறேன். சிரிக்கிற? என்கிட்ட சேவ் பண்ணி 1 வாரமாச்சு காசு கொடுக்காம ஒளிஞ்சிட்டு இருக்கிற. இங்க வந்து காசு கொடுத்து டீ குடிக்கிற. இப்ப குடி. நம்ம விட இது பாட்டி. இது நம்ம வீடுதான். என்ன இதெல்லாம் இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிற? நின்னு குடிப்பேன், உட்காந்து குடிப்பேன். சரி, அதுக்கு என்னமோ பெருசா சொன்ன. இனிமே இந்த கண்டாவியெல்லாம் தொடவே மாட்டேன்னு. அப்போ சொன்னதெல்லாம் செய்யணும்னு சட்டமா? நீ கூட தான் சொன்ன அவரோட உண்மையா காதலிக்கிறேன், அவரு என்ன வாழ்க்கையே கிடையாதுன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன். இந்த கிழவி கூட கேட்காம என் தங்கச்சி படிச்சவ, விவரமா தான் எதையும் செய்வான்னு 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அது காதல் இல்ல, வயசு கோளாறுன்னு. நான் சொல்றது கொஞ்சம் போதுமா? நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. சீதா, காதலுங்கிறது ஒரு இதயத்துக்கும் இன்னொரு இதயத்துக்கும் ரத்த நரம்புகால போடுற முடிச்சுமா. அந்த முடிச்ச ஆயுசு பூரா அவுக்க முடியாது. அது அவனும்னா நாம தான் ஆயுச முடிச்சுக்கணும். இதெல்லாம் உனக்கு என்ன புரிய போகுது? புரிய வைக்கிற நிலைமையில உன் புருஷனும் இல்ல, புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்ல. ஊர்கார பசங்க உன் பின்னாடி பேசுறத கேட்கும்போது எனக்கு தாங்க முடியலம்மா. அதனாலதான் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். உன் மனசு கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிருமா. கொடுக்காத. பாத்து தவு மேல உட்கார வச்சிடாது. என்னங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டேன்னா கோவமா? எனக்கே தெரியாம உங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ஏதோ தப்பு செஞ்சிருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. மீரா,
உண்மையிலே குடிச்சிட்டேன்னு நினைச்சியா? என் தங்கச்சியோட மனசு மாறணும், ஆனா அதே நேரத்துல அவளுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. என்ன செய்யலாம்னு பார்த்தேன், குடிச்ச மாதிரி நடிச்சேன். நான் உண்மையிலே குடிக்கும் போது இவ்வளவு மீறி வச்சேனா? குடிச்சிட்டீங்களேன்னு நினைச்சேன். ஐயோ, நாங்க சொல்றத செய்வோம், செய்யறதான் சொல்லுவோம். அட நம்பிக்கை இல்லையா? இந்தா, இத குடிச்சு பாரு, உண்மை தெரியும். என்ன குழந்தை அழுகுது? ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கு. பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்குது. குழந்தை எப்படி கொடு. வாமா. அம்மா, இல்ல இல்ல இல்ல, அழாத ரஜத்தி, அழாத அழாத. அம்மா அம்மா அம்மா. ஆமா, பழுக்க மேட்ல யார் படுத்துக்கிறது? உங்க அண்ணன் தான். அண்ணனா? அவரும் இங்க ஊருக்காக தானே ஒன்னா சேர்ந்திருக்காங்க, மனசோட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீரா, மீரா கதவு தர. மீரா கதவு தரைய. மீரா, கதவு தரடி. என்னடி இந்த நேரத்துல? அண்ணனை எழுப்பு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சத்தமிடாத. தலைவலின்னு சொன்னாரு, நான் கையில தேய்ச்சி விட்டேன். நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன வேணும்? தூங்குறாங்க எழுப்பிடலாம், ஆனா தூங்காதவங்க எழுப்பவே முடியாது. என்னடி இதெல்லாம்? உங்க வீட்டுல ஒரு அழகு சத்தம் காதல விழறப்போ எங்க சிரிப்பு சத்தம் உங்க காதல விழக்கூடாது இல்லையா? அதே தாண்டி அண்ணா ஒரு டீ கொடுக்கல. அக்கா, மொட்டை அடிக்கிற தாத்தா இருக்காரா? இருக்காரு, இங்க வா. அங்க ஒரு மாமா இருக்காருல்ல, உங்க மாமாவா? மாமா, என்னடா? அந்த அக்கா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு வீட்டுக்கு போய் வேற சட்டை மாத்திட்டு போக சொன்னாங்க. எந்த அக்கா? அதான் அந்த அக்கா. சரி, நீ போ. இந்தாங்க. என்ன சட்டை கிழிஞ்சிருக்கு? வேலை பார்த்து போடா. உண்மை இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க. தம்பி 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 தம்பி, அவ்வா அவ்வா. இரு, என்ன? உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா, என் பொண்டாட்டியும் என்னை விட்டு போயிட்டாளுங்க. இந்த இங்கிலீஷ்ல சொல்றாங்களே, இது அதுக்கு பேர் என்ன? செல்லிங்க அந்த செம்பு போட்டு. யோ, செல்லிங் தி சேம் போட் இல்லையா? we are selling the same boat. அது செவப்பு போட்டோ பச்சை போட்டோ, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு தம்பி தம்பி. உனக்காக நான் ஆறுதல் சொன்னா என்னவே அடிச்சிட்டியா? பைத்தியக்காரா, முட்டாள், கிழிச்சு விட்டுக்கிட்டவனே. இனிமே ஊர்ல எவனாவது என்னை பத்தி லூசுக்கு இருக்கேன்னு சொன்னீங்க, வெட்டி போனம் போட்டுவேன், ஜாக்கிரதை. தூங்கடி.
தொழிற்சாலைகளில் ஏற்படும் புகையால் காற்றில் பரவும் விஷக்கிருமிகள் தாவரங்களை மட்டுமில்லாமல் மனிதர்களையும் பாதிக்கின்றன. இதை தடுக்க புதிய பார்முலாவை கண்டுபிடித்துள்ளார் இளம் விஞ்ஞானி எஸ் கே ரகுராமன். இவருக்கு தமிழக முதல்வரும் பாரத பிரதமரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். பலே பலே. என்ன இவனை பத்தி நமக்கு தெரியாத ஊர் தெரிவிச்சிருக்குது. என்ன இருந்தாலும் அவன் ஏன் பையன் இல்லையா? என்ன என் பையன் உன் பையன் இந்த வாத்தியாரமா பெற்று வளர்த்த பையன் அதான் இந்த போடு போடுறது. ஆமாண்டி, உருப்பிடாத வரைக்கும் அவன் ஏன் பையன், உருட்டு அப்புறம் அவன் ஓன் பையன் ஆயிடுவானா? எனக்கு வர்ற ஆத்திரத்துல என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? கம்முன்னு டிவி பார்க்க போறேன். அதை செய்யுங்க. on his achievement.